உனக்கு ஒரு குறையும் ஏற்படாது. நீ ஒரு மேன்மையான வாழ்க்கையை பெறுவாய். ஆண்டாள், காதில் நன்கு வாங்கிக் கொண்டாயா? சுவாமி தெய்வ சன்னிதானத்தில் நின்று கொண்டு உன்னை வாழ்த்தியிருக்கிறார். உன் கல்யாண காரியங்கள் இன்னும் வேகம் எடுக்கப் போகிறது பார். என்ன சொல்கிறீர்கள் பட்டரே? என்ன சுவாமி, உங்களுக்கு இன்னும் விஷயமே தெரியாதா? ஆண்டாளுக்கு கல்யாணம் நிச்சயமாக போகிறது. அப்படி சொல்லுங்கள். அதனால்தான் சுதர்சனத்தை சில நாட்களாக கண்ணில் பட காணோமா? மிகவும் நல்ல செய்தியை சொன்னீர்கள் பட்டரே. அம்மா ஆண்டாள், உன் கல்யாணம் அமோகமாக நடக்கும். நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழ்வாய். தங்கள் ஆசைகளுக்கு மிகவும் நன்றி. அகத்தில் அம்மா காத்துக் கொண்டிருப்பார்கள். நான் புறப்படுகிறேன். வருகிறேன் சுவாமி. மிகவும் அற்புதமான குழந்தை இல்லையா பட்டரே? ஆமாம் சுவாமி, சிறந்த குணவதி. இப்படிப்பட்ட குணவதி தன் இடர்கள் நீங்க வேண்டும் என்றும் தோஷங்கள் தீர வேண்டும் என்றும் பிரார்த்திப்பது வினோதம்தான். அதானே, அவள் பாடும்போது அதன் அர்த்தம் இதுதான் என்றெல்லாம் அடியேனுக்கு தோன்றவில்லையே. ஆனால் தாங்கள் அனைத்து பாசுரங்களின் பொருளையும் உணர்ந்தவராயிற்றே. அதனால் சட்டென்று புரிந்து ஆண்டாளிடம் கேட்டுவிட்டீர்கள். ஆனால் அதற்கு அந்த குழந்தை எவ்வளவு பக்குவமாக பதில் சொன்னால் பார்த்தீர்களா? பகவான் அவளுக்கு எல்லா சௌக்கியமும் அருளட்டும். பிறகு ஒரு விஷயம் பட்டரே. சொல்லுங்கள் சுவாமி. சுதர்சனத்தை பார்த்து சொல்லும். கல்யாணத்திற்கு முகம் தெரியாதவர்களிடம் போய் கடன் அது இது என்று எதையும் வாங்க வேண்டாம் என்று சொல்லுங்கள். கல்யாணத்திற்கான மொத்த செலவையும் அடியேன் ஏற்கிறேன் என்று சொல்லுங்கள். ஒரு உத்தமருக்கு செய்யும் உதவி அந்த பரந்தாமனுக்கே செய்யும் சேவையாயிற்றே. பாவம் சுதர்சனம் கல்யாண செலவை எண்ணி கலங்கிக் கொண்டிருப்பார். அடியேன் சொன்னதை அவசியம் தெரிவித்து விடும். அவசியம் தெரிவித்து விடுகிறேன் சுவாமி. சரி, அடியேன் பிரதட்சணம் செய்துவிட்டு வருகிறேன். பாருங்கள். என்றாவது சென்ற இடத்தில் எந்தவித சச்சரவும் இல்லாமல் இவர் ஹோமத்தை முடித்துவிட்டு வர வேண்டும். பல சமயங்களில் இவர் குழந்தைத்தனமாக இருக்கிறார். இவர் குணத்தை புரிந்து கொள்ள யாரும் முனைவதில்லை. ஏதோ கோபத்தில் இருக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. இந்த கமலன் பட்டர் என்ன சும்மாவா? எகத்தாளமும் பரிகாசமும் செய்வதற்கு அடியேனும் வேத சாஸ்திரங்கள் பயின்றவன் தான், வரைமுறைகள் தெரிந்தவன் தான். என்ன அதற்குள் வந்து விட்டீர்கள்? முகமெல்லாம் வேர்த்திருக்கிறது. உடம்பு சௌகரியப்படவில்லையா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறான் அந்த சடகோப்பன்? என்ன சென்ற இடத்தில் ஹோமத்தை பூர்த்தி செய்யவில்லையா? அங்கிருந்த சூழலும் அவர்கள் சொன்ன சொற்களும் அடியனுக்கு ஒப்பவே இல்லை. அதுதான் வந்துவிட்டேன். நான் என்ன கிழிக்கிறையா? என்ன பேசுவது, எங்கு பேசுவது என்ற வரைமுறை வேண்டாமா? வாய்க்கு வந்தபடி பேசுவதா? எங்கு சென்றாலும் இப்படி பாதியில் வந்து விடுகிறீர்கள். ஹோமத்தை பூர்த்தி செய்யாமல் வருவது தவறில்லை. அது அவர்களுக்கு தெரிய வேண்டும். ஹோமம், யாகம், யஜ்ஞம், மற்ற கர்மானுஷ்டானங்கள் அனைத்தும் நடத்தி வைப்பது பொருள் ஈட்டுவதற்காக அல்ல, பிரதிபலனை எதிர்பார்த்தும் அல்ல. செய்பவரின் நன்மைக்காகவும் அவர்களின் குடும்பத்தின் நலனுக்காகவும் செய்வது. சடகோப்பன் நமக்கு வேண்டியவர். எல்லாவித சடங்கிற்கும் உங்களைத்தானே அழைக்கின்றார். அவரிடம் பிணக்கு ஏற்படுத்திக் கொள்ளலாமா? அதற்காக என்னை துச்சமாக மதிப்பவனை பொறுத்து போக வேண்டுமா? நான் சற்று வெகுளியாக இருக்கலாம். அதற்காக பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. தவிர இந்த ஹோமம் புனஸ்காரங்களை நடத்தி வைக்க என்னை அழைக்கிறான் என்றால் அது அவன் குடும்ப நலன் கருதியே. இதனால் எனக்கு ஒரு பலனும் இல்லை. மேலும் ஒரு விஷயத்தை தெரிந்து கொள். பொதுவாக இப்படிப்பட்ட ஹோம காரியங்களை நடத்துபவனை
குருவாக பாவித்து அதற்குண்டான மரியாதையை பிரகஸ்பதிக்கு அளிக்க வேண்டும். எங்கு மரியாதை இல்லையோ அங்கு இந்த கமலநயன பட்டர் இருக்க மாட்டான். நீங்கள் செய்தது சரியா தவறா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் உங்களுக்கு கோபம் வரும் என்பதை தெரிந்து கொண்டேன். உங்களுக்குள் வேறு ஒரு ஸ்வரூபம் இருக்கிறது என்பதையும் புலப்படுத்தி விட்டீர்கள். அது என் மனதிற்கு சற்று ஆறுதலாக இருக்கிறது. இந்தாருங்கள், சற்றே ஆஸ்வாசப்படுத்திக் கொள்ளுங்கள். அப்பா, வா கோவிந்தா வா. இன்னும் ஒரு அதிசயம், தாயை பிரிந்து இருக்க இயலவில்லையோ? நீங்கள் கேலி பேசினாலும் அதுதான் உண்மை. ஸ்ரீபெரும்புதூரில் இருக்கும் பொழுது தொலைதூரம் காரணமாக வர முடியாமல் இருந்தது. மேலும் அங்கு ராமானுஜன் இருந்தான், எனது அக்கா இருந்தாள், நன்றாக பார்த்து கொண்டாள். இங்கு பாடசாலையில் இவனை சரிவர கவனித்துக் கொள்ள யார் இருக்கின்றனர்? அவன் முகத்தை பாருங்கள், வாடி வதங்கி இருக்கின்றான். என்ன கோவிந்தா, நான் கூறியது சரிதானே? சற்று பொறு, உனக்கு பிடித்தவைகளை தளிகை செய்கிறேன். இந்த தாயின் கைமணத்தில் ருசித்து அமுது செய். உன்னிடம் அகத்து உணவு கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் தெரிகின்றது. அதனால்தான் இந்த அம்மாவை காண ஓடி வந்து விட்டாயோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. உங்கள் மனசமாதானத்திற்கு வேண்டுமானால் அப்படி சொல்லிக் கொள்ளலாம். ஆனால் பாடசாலையிலிருந்த அண்ணா ஸ்ரீபெரும்புதூர் சென்றுள்ளார். அவர் சென்ற பிறகு பாடசாலையில் அடியேனுக்கு என்ன வேலை? அதான் புறப்பட்டு இங்கு வந்து விட்டேன். ஏதோ உன்னை நினைத்து வந்திருக்கிறான் கைவண்ணம் என்றெல்லாம் சொன்னாயே. ஆனால் இவன் சொன்ன காரணத்தை கேட்டாயா? நிறுத்துங்கள் உங்கள் கேலி பேச்சு. எது எப்படியோ, கோவிந்தன் இங்கு வந்திருப்பது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, சந்தோஷமாகவும் இருக்கிறது. இவனை பிரிந்து என்னால் இருக்கவே முடியவில்லை. விளையாட்டாக சொன்னாலும் உனக்கு இவன் மீது இருக்கும் பரிவும் பாசமும் எனக்கு புரியாமல் இல்லை. கோவிந்தா, எத்தனை நாட்கள் இங்கு தங்க இருக்கிறாய்? இப்பொழுதுதான் வந்திருக்கிறான். புறப்படுவதை பற்றி இப்பொழுதே கேட்க வேண்டுமா? உங்களுக்கு எதை எப்பொழுது பேச வேண்டும் என்றே தெரியாது. சரி சரி, எனக்கு தெரிந்தவற்றை சொல்கிறேன். ஹோமத்தை பாதியில் விட்டு வந்ததால் ஏதும் உட்கொள்ளவில்லை. பசி எடுக்க துவங்கி விட்டது. கோவிந்தனும் வந்திருக்கிறான். நான் சென்று அகத்திக்கீரை பறித்து கொண்டு வந்து விடுகிறேன். எனக்கு மிகவும் பிடித்த கீரை, மசியல் செய்து விடு. உங்களுக்கு பிடிக்கும் சரி, ஆனால் கோவிந்தனுக்கு பிடிக்காதே. வெந்தயக்கீரை பறித்து வாருங்கள். வெந்தய கீரையா? அது எனக்கு பிடிக்காதே. ஒரு நாள் சாப்பிட்டால் என்ன? ஏன் இப்படி ருசித்து ரசித்து சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறீர்கள்? அதற்கு காரணம் ஒரு ஸ்லோகமே இருக்கிறதே. அலங்கார பிரியஹா விஷ்ணுஹு, ஜலதார பிரியஹ சிவஹ, நமஸ்கார பிரியோ பானூர், பிராமணோ போஜன பிரியஹா. பிராமணனுக்கு போஜனம் தான் பிரதானம். அப்படிப்பட்ட பிராமணன் ஹோமத்தை சரிவர செய்து வைக்கவில்லை என்றால் அந்த போஜனமும் கிடைக்காது. கோவிந்தா, கை கால்களை சுத்தம் செய்து வா. உனக்கு பிடித்ததை செய்கிறேன். சீக்கிரம் சென்று வெந்தயக்கீரையை பறித்து வாருங்கள். வா கோவிந்தா. உரலுக்கு ஒரு பக்கம் இடி என்றால் மத்தளத்துக்கு இரு பக்கமும் இடி. எனக்கு வெளியேயும் மதிப்பில்லை, அகத்திலும் மதிப்பில்லை. நாராயணா நாராயணா. என்ன அங்கே சத்தம்? ஒன்றுமில்லை, நீ தலிகையை நன்றாக செய்ய வேண்டும் என்று பெருமாளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். ஒன்றுமில்லை. நாராயணா நாராயணா. இப்போதுதான் அடியேனின் மனதிலிருந்து ஒரு பெரிய பாரத்தை இறக்கி வைத்தது போல் இருக்கிறது. பெரிய நம்பி, நீ சுமந்த பாரத்தை இறக்கி வைத்த புண்ணியவதி உன் அருகிலேயே இருக்கிறாளே. என்ன விஜயாம்பாள், அடியேன் கூட பெரிய நம்பிகள் மாறநேர் விஷயத்தில்
தன் அகத்துக்காரியிடம் கலந்து ஆலோசிக்காமல் அவசரப்பட்டு இப்படி ஒரு வாக்கு கொடுத்து விட்டாரே என்று நினைத்தேன். அவசரமான முடிவு என்று எண்ண வேண்டாம் தெய்வவாரி. அது சக வைஷ்ணவர்களிடம் காட்டப்பட வேண்டிய பரிவு. அதை இயல்பாக கொண்ட பெரிய நம்பி அன்று பேசாமல் நின்றிருந்தால் அதுதான் ஆச்சரியம். பெரிய நம்பிகளுக்கு இருந்த இந்த பரிவும் இரக்கமும், அதையும் தாண்டி மிகப்பெரிய துணிவும் அடியனுக்கு அன்று இல்லாமல் போனதே என்ற வருத்தம் அடியனுக்கு இருக்கத்தான் செய்கின்றது சுவாமி. உன் வருத்தம் நியாயமானதே. நீ ராஜபோக வாழ்க்கையில் சிறுவயது பிராயத்தை கழித்தவன். இரக்கத்தையும் பரிவையும் நீ சிறுவயது முதல் வளர்ந்த சூழ்நிலையும் பெரும்பகுதி வாழ்க்கையை ஆன்றோர்களும் சான்றோர்களும் சூழ நின்று அவர்களுடன் வாழ்ந்த அனுபவமும் உனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறது. ஆனால் பெரிய நம்பிக்கை அது இயல்பாகவே வாய்த்திருக்கிறது. இந்த உதாரண குணத்தால் அவன் பெயருக்கு தகுந்தாற்போல் பெரிய நம்பியாக திகழ்கிறான். போதும் சுவாமி, தங்களது எல்லையற்ற பாராட்டிற்கு அடியேன் தகுந்தவன் அல்ல. இருப்பினும் தங்களுக்கு வந்த சங்கடத்தை பார்த்துக் கொண்டு மௌனமாயிருப்பது அடியேனால் முடியாத ஒன்று சுவாமி. நமக்கு எப்படி ஒரு சோதனை மாரநேரின் அண்ணன் களியின் ரூபத்தில் வருவானேன் சுவாமி? தெய்வவாரி, இந்த சம்சாரத்தில் மூழ்கி இருப்பவர்கள் தினம்தோறும் பல பிரச்சனைகளை, பல சங்கடங்களை தன் மூலமாகவோ அல்லது சக மனிதர்கள் மூலமாகவோ அனுபவிக்கிறார்கள், கேள்விப்படுகிறார்கள். அதனால் மிகப்பெரிய சங்கடங்கள் கூட பார்த்து பழகிவிட்டதால் அவர்களை அது பெரிதாக பாதிப்பதில்லை. ஆனால் நாம் ஒரு சிறிய வட்டத்திற்குள் வாழ்கிறோம். ஆன்மீக விஷயங்களை தவிர பௌதீக விஷயங்களில் நாம் நாட்டம் செலுத்துவதில்லை. அதனால் பலதரப்பட்ட மக்களோடு நாம் பழகுவதில்லை. அப்படியே பழக நேர்ந்தாலும் அவர்களையும் ஆன்மீக நிலைக்கு உயர்த்த பகவானை பற்றிய வர்ணனைகளை பேசுகிறோமே தவிர உலக விஷயத்தை பற்றி பேசுவதில்லை. பகவானின் ஆசிரயத்தில் நாம் இருப்பதால் தேவையற்ற சங்கடமோ துயரமோ நம்மை அண்டுவதில்லை. மற்றவர்கள் மூலம் நாம் எதையும் கேள்விப்படுவதும் இல்லை. இப்போது திடீரென்று மாரநேரின் அண்ணன் ரூபத்தில் ஒருவன் பிரச்சனையை கிளப்புகிறான் எனும் போது அது நமக்கு மிகப்பெரியதாய் தெரிகிறது. இருப்பினும் சோதனைகள் சிறியதோ பெரியதோ அனைத்தையும் நாம் அந்த அரங்கனை முன்வைத்து அணுகுவதால் பகலவனை கண்ட பனியைப் போல் சங்கடங்கள் சட்டென்று மறைகிறது. சரி, மாரநேர் நம்பி எங்கே? அடியேனும் அரையரும் இங்கு வந்து கொண்டிருந்த போது தெருக்கோடியில் மாரநேர் நம்பியும் அவர் அண்ணனும் ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். நாங்கள் எதுவும் பேசாமல் வந்துவிட்டோம் சுவாமி. பெரிய நம்பி, மாரநேர் அண்ணனிடம் வாக்குறுதியை திண்ணமாக எடுத்துச் சொல்லியாகிவிட்டதல்லவா? ஆம் சுவாமி, தங்கள் முன்னிலையில் தானே நாங்கள் இருவரும் மாரநேரை மானசீக சகோதரனாக ஸ்வீகரித்தோம். மாரநேரின் அண்ணனும் அதை கேட்டு மிகவும் மனம் உகந்தாரே. ஆமாம் ஆமாம். ஆனால் இவ்வளவு நேரம் அப்படி என்ன அவர்கள் சம்பாஷித்துக் கொண்டிருப்பார்கள்? ஒன்றும் புரியவில்லையே. சாமி, வாப்பா, உள்ளே வா. கும்பிடுறேன் சாமி, என் ஆசீர்வாதம் பண்ணுங்க. சகல நன்மையும் பெறுவாய். எழுந்திரப்பா. என்ன, மாரநேர் நம்பியுடன் வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தாய் போலிருக்கிறதே. இன்னும் எங்கள் மேல் நம்பிக்கை வரவில்லையா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல சாமி. பெரிய நம்பி சாமியை பார்த்துட்டு உங்களை பார்க்க வரலான்னு அவரோட வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க அவர் இல்ல.
சரின்னு இங்க வந்தேன். வர வழியில மாயனை பார்த்தேன். மன்னிக்கணும், மாரநேர் நம்பிய பார்த்தேன். ரெண்டு பேரையுமே பார்த்துப்பிட்டேன் சாமி. நீ என்னைக்கும் இவங்கள மறக்க கூடாது, நான் தேவையில்லாம உன் வாழ்க்கையில குறுக்கிட்டேன்னு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருந்தேன் சாமி. கூட பிறந்த சொந்தங்கிறத விட குரு சிஷ்யங்கிற பந்தம் ரொம்ப வசந்ததுன்னு இங்க வந்ததுக்கு அப்புறம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சாமி. நீ இதை சொல்வதை கேட்கும் போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இங்கு யாரையும் யாரும் அடிமையாக பார்ப்பதில்லை. அடியார்க்கு அடியாராய், தாசானு தாசனாய் தான் பாவிக்கிறோம். அடிமை என்றால் இந்த திருவரங்கத்தில் உறையும் அரங்கனுக்குத்தான் அடிமைப்பட்டிருக்கிறோமே தவிர சாதாரண மனிதர்களுக்கு அல்ல. வாய்க்கு வந்தபடியெல்லாம் இந்த பாவி பேசிப்புட்டேன். நீங்க பெரிய மனசு பண்ணி உங்க கருணையால என்ன மன்னிக்கணும் சாமி. நல்லவங்களோட தான் இங்க என் தம்பி இருக்காங்கிற தெம்புல நான் ஊருக்கு போகலான்னு இருக்கேன் சாமி. எனக்கு உத்தரவு கொடுங்க சாமி. எனக்கும் கொடுப்பன இருந்தா சீக்கிரமா இங்க வந்து சேவை செய்யலான்னு நினைக்கிறேன் சாமி. உங்கள் மகனுக்கு அந்த ஆண்டாள் மனைவி ஆனாள். நீங்கள் நிச்சயம் உங்கள் மகனை இழக்க வேண்டியிருக்கும். ஒத்துமா, என் வீட்டு வேலையை நானே செஞ்சுக்கிறேன். நீ போய் அப்படி ஓரமா கூத்து பா.